நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்ன? சித்திரை மாசத்துல ஏன் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னாங்க. சித்திரையில் ஆடி மாசம் தம்பதிகள் ஒன்று சேரக்கூட மாட்டாங்க, புது தம்பதிகள் ஒன்று சேரக்கூடாதுமாங்க. சரினா சித்திரையில குழந்தை பிறக்கும். ஏன் அப்படின்னா அது குடும்பத்துக்கு தலைச்சம் இல்லையா பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, சித்திரை மாதத்துல 21ஆம் தேதி அக்னி நட்சத்திர தோஷ காலம் ஆரம்பிக்குது. சூரியன் பரணி நட்சத்திரத்துல வரும் பொழுது மேசத்துல அக்னி நட்சத்திர தோஷ காலம் ஆரம்பிக்குது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிவர்ந்து சித்திரை மாதம் 26ஆம் தேதி கிருத்திகைக்குள்ள வருவார். இந்த கிருத்திகை என்பது நம்முடைய உச்சிக்கு மேலே, தலை உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரம். நம்முடைய உடம்புலையும் சூக்குவமாக நட்சத்திர மண்டலம் உள்ளது, அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் உண்டு. அப்ப நம்ம தலை உச்சி நம்முடைய நட்சத்திர மண்டலம் இப்படி சொல்லப்படுது. இந்த வாக்குல நம்முடைய நட்சத்திர மண்டலம் நம்ம உடம்புல செயல்படுது. அதாவது உச்சி முதல் பாதம் வரை போய் மறுபடியும் திருப்பி ரொட்டேட் ஆகும்னு சொல்லப்படுது. ஜோடியாக் நட்சத்திர பாதை நம்ம உடம்புக்குள்ளே உண்டு, சூக்குவமாக அது உண்டு. அது ஸ்தூல சூக்கும சரீரம் சொல்லக்கூடிய 4 சரீரத்துக்குள்ள அது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது கண்ணில் பார்க்க முடியாது, அதுக்கு நான் அறுத்தெல்லாம் பார்த்துறாதீங்க, புரியுதுங்களா? சொன்னாரேன்னு. அப்போ அந்த சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலமே அக்னி நட்சத்திர தோஷ காலம். அதாவது சித்திரை 26ஆம் தேதி முதல் வைகாசி 11ஆம் தேதி வரை இதுவே தோஷ காலம். இந்த காலங்களில் குழந்தை பிறக்கிறது கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த அக்னி நட்சத்திரம்னால என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனை நாரதர் ஒரு தடவை உஸ்பேத்து விட்டுறாரு. மொழியினாலதான் உலகமெல்லாம் நிரம்பி வழியுது, நீ தாயா இல்ல, நீ இல்லைன்னா உலகமே இல்லையா ஏத்துட்டுறாரு. ஏன்னா நாரதோடைய வேலை அதுதான், உள்ளுக்கு இருக்கிறத வெளியே கொண்டு வரதான். உடனே சூரியனுக்கு கர்வம் வந்துடுது. அந்த கர்வம் வந்த உடனே அவரு என்னாலதான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அப்போ சிவபெருமானுக்கு கர்வம் பிடிக்காது. அவருக்கு பிடிக்காத ஒன்னே ஒண்ணு கர்வம் மட்டும்தான். சிவபெருமானுக்கு வேற எந்த குறையும் இருந்தாலும் ஏத்துக்குவார், கருணை கடல். ஆனா ஆணவம் மட்டும் அவர்கிட்ட ஆகாது. உடனே சிவபெருமான் தன்னுடைய கோவ பார்வைய இந்த தன்னுடைய அக்னி தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுறார். அப்போ அது தகிக்குது அப்படியே. சூரியனுக்கு இவன் தானும் விட்டு கொடுக்காத தன்னுடைய வெப்பத்தை காட்டுறாப்புல. இந்த 2 சேர்ந்து பூமிக்கு வந்த காலமே சித்திரை 26 முதல் வைகாசி 11 வரை. அப்போ இறைவனுடைய கோவ பார்வை பூமிக்கு வந்த காலம், சூரியனுடைய கர்வப்பாறை வந்த காலம். இந்த காலத்தில் ஒரு குழந்தை தலைச்சம் இல்லையா பிறந்தது அப்படின்னா, அந்த குழந்தை ஆணவத்தோடவும் கர்வத்தோடவும் எதுக்கெடுத்தாலும் கோவப்படவனாகவும் முரடனாகவும் இருப்பான். அப்போ ஒரு வீட்டுல தலைச்சம்பல் அப்படிங்கிறது தாய்க்கு சமம், தந்தைக்கு சமம், அந்த குடும்பத்தையே தாங்கி பிடிக்கிறவன். அப்போ அந்த காலத்துல பிறக்கிற குழந்தைகள் நல்லியல்போடு நற்குணங்களோடு இயல்பாக சாந்தமாக இருக்காது, இறைவனுடைய அருளாசியும் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால அக்னி நட்சத்திர காலங்கள்ல